கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய கிருபை ஆமென். கடந்த 7 மாசத்தை நிறைவு செய்து 8வது மாசத்திலே நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை எத்தனையோ பேர்கள் காண முடியாதபடிக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதை குறித்து பார்க்குறோம். சிலர் ஜீவன் இல்லாமல் இருக்கிறதை குறித்து பார்க்குறோம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஜீவனோடு ஆண்டவர் சமூகத்தில் அழகாக நேர்த்தியாக இன்னைக்கு அமர கத்தை கிருபை செய்திருக்கிறார். 7 மாசத்தை நிறைவு செய்து 8வது மாசத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்த ஆராதனையுடைய விளக்கத்திற்குள்ள கடந்து செல்லும். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளை நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமென். இந்த 8வது மாசம், இந்த 2025வது வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கக்கூடியதான உங்களுக்கும் உங்கள் வீட்டார் அனைவருக்கும் ஒரு அனுக்கிரகம். அந்த அனுக்கிரகத்தினுடைய சகல விதமான நன்மைகளும் இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துட்டாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இனிமேல் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. இனிமேல் உங்களுக்கு ஃப்ளைட்ல வர போறது கிடையாது, ராக்கெட்ல வர போறது கிடையாது, கப்பலில் வர போறது கிடையாது. சொல்லும்போது இனிமேல் நீங்க புதையில தோண்ட போறது கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. இந்த மாசம் நீங்க சந்தோஷம் மட்டும் படணும். அவ்வளவுதான். உங்க வேலைகளுக்காக, உங்க வியாபாரங்களுக்காக, உங்க படிப்புகளுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக சகலமும் நீங்க எதிர்பாராத காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ அனுக்கிரகம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு இந்த அனுக்கிரகம் என்றால் நிறைய விதமான யோசனைகள் இருக்கும். ஏன்னா ஆபிரகாமுடைய காலத்துல கூட அனுக்கிரக காலத்திலே அப்படின்னு சொல்லி கூட சொல்றோம். அனுக்கிரக காலம்னா என்ன? அனுக்கிரகம்னா என்ன அப்படின்னா இலவசமான நிபந்தனை அற்ற அன்பையும் இரக்கத்தையும் ஆண்டவருடைய கிருபையையும் குறிக்கக்கூடியதுதான் அனுக்கிரகம். அப்போ இந்த மாசம் உங்களுக்கு இலவசமாக, ரெண்டாவது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், அதாவது இது கொடுத்தா தான் இது. இப்ப அது வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு நிபந்தனைனால ஒரு பரிமாற்றம் இருக்கும். என் நாட்டில் விளையக்கூடிய காரியங்கள் உனக்கு பொருள்கள் கொடுப்பேன், உன் வீட்டில் உன் நாட்டில் இருக்கக்கூடிய விளையக்கூடிய என் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பரிமாற்றம். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் அந்த கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கைலி இந்த மாதிரி சில துணிகள் வாங்கிட்டு போய் அங்கே நிற்பாங்க. அங்கேருந்து அவங்க வந்து சில பொருள்கள் கொடுப்பாங்க, பரிமாறிக்குவாங்க. அதுனே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ராமேஸ்வரம், ராம்நாடு இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய கடலோர பகுதியெல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஊரில் கிடைக்காத விஷயங்கள் ஈஸியாக இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அதே போல் நமக்கு கிடைக்காத விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும். அதே போல் கர்த்தர் இந்த நாளிலே இலவசம் நீங்க அணைய வேண்டாம், அதுக்கான பணம் கொடுக்க வேண்டாம், அதுக்கான பொருள் கொடுக்க வேண்டாம். இலவசம். என் தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லும்போது இலவசம், தாகமாக இருக்கிறவர்கள் இலவசமா வாங்கி இலவசமா வந்து தண்ணி தரேன் பருகுங்க, உங்க தாகம் தீரும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இலவசமாய் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இது கொடுத்தா தான் இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு கர்த்தர் அவருடைய அன்பினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த மாசம் உங்களுக்கு மனிதர்களிடத்திலிருந்து வரக்கூடிய கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய 2 உதவிகளும் 2 பரிசுகளும் இந்த மாசம் உங்களுக்கு நிறைவே கிடைக்கும். இதற்காகத்தான் உபவாசம் பண்ணி இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொடுப்பதற்கும் இதோடைய விரிவாக்கத்தை கொண்டு கொடுப்பதற்கும் சத்ருவான நிறைய போராட்டம் நடந்தது. பலவிதமான சரீர பிரகாரமான நிறைய போராட்டத்தை நாங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த குறிப்பிட்ட ஒரு சில தினங்களுக்குள் நாங்கள் பல போராட்டங்கள் நாங்கள் குடும்பமாக போராட வேண்டிய சூழ்நிலை.
சில அவமானங்கள் பட வேண்டிய ஒரு கட்டாயம் நேர்ந்தது. சில மனுஷர்களால் எங்களை அவமான சில மோசமான வார்த்தைகள் கூட பேசி எங்களை இழிவுபடுத்தினார்கள். அதை கூட கேட்கும்படியாக இருந்தது. சில நோய்கள், பலவிதமான பாரமான நோய்கள் கூட எங்களையும் மனைவி பிள்ளைகளையும் தாக்கினது. சில பற்றாக்குறைகள் உணர்ந்தோம். ஆனால் இந்த வசனத்தை வைத்து உபவாசித்து மறுபடி உபவாசித்து கடந்த வெள்ளிக்கிழமை மறுபடி சில உபவாசத்தோடு இருந்து இந்த வசனத்தின் விரிவாக்கத்தை கத்திரத்தை பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லி நான் பெற்றுக்கொண்டேன். இந்த 3 தினங்கள் அந்த வசனத்துக்குரிய சகல நற்கிரியைகளையும் நான் பெற்றிருக்கிறேன். என் மனைவி பெற்றிருக்கிறார்கள், என்னுடைய மகள் பெற்றிருக்கிறார், என் வீடு பெற்றிருக்கிறேன், என் வீட்டில் இருந்த என்னுடைய பிள்ளைகளும் அதை பெற்றிருக்கிறார்கள். அதனால தான் நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் உணர்ந்து அந்த ஜெயத்தின் அந்த மகிமையில என் முகத்தில் அந்த சந்தோஷத்தோடு சொல்லிக்கிட்டேங்க. அதனால தான் கவலை இல்லை, பாரம் இல்லை, துக்கம் இல்லை. நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி வீட்டில் வந்து உட்கார்ந்த மாதிரி, ஒரு எதிரிக்கிட்ட வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி, வேண்டாத வெறுப்பான அவங்களாம் வேறு மதத்தை சார்ந்தவங்க, வேற சாதியை சேர்ந்தவங்க. இந்த தமிழ்நாட்டு பக்கம்னா சில கிராம பக்கம் போயிட்டோம்னா இவங்களாம் ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், இவர்கள் இந்த டீ கடையில் டீ இல்லை அப்படின்வாங்க. அது மாதிரி நம்ம சபையில சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் இப்போ வந்து சந்தோஷம். காரணம் என்னன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தத்துடைய அந்த சமாதானத்தை இருதயத்தில் ஆழமாய் அதை பெற்றுக்கொண்டு அந்த பூரிப்போட நான் வந்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு நடந்த ஆராதனை, பாடல், துதியெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நீங்க எத்தனை பேர் உணர்ந்தீங்க? பிரசனத்தை அனுபவித்திருந்தால் கர்த்தரோட ஆசீர்வாதம். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய கருணை, ஆசீர்வாதம், அதை பெறுவதைத்தான் குறிக்கிறது. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த கருணை, அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உதவி, கிருபை, தயவு, ஆசீர்வாதம், இப்படி 4 விதமாக பிரித்து பார்க்க முடியும். அப்போ இந்த மாசம் இந்த அனுக்கிரகம் என்ற ஒரு சொல்லுக்குள்ளாக கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய கருணை, ஆசீர்வாதத்தையும் பெறுவதை குறிக்கிறது. ஆமென். அப்போ இந்த 4 விதமாக பிரிக்கும் போது இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும், மனசரிடத்திலிருந்து கிடைக்கும், ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கும். ஆமென். 2வதாக கிருபை கிடைக்கும். ஆமென். 3வதாக தயவு கிடைக்கும். 4வது ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளா இந்த காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேன். இதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இதுக்காக நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இது ரொம்ப தடையா இருக்கு. இது பெற்றுக்கொள்ள முடியுமா, என் வாழ்நாட்கள் இதை அனுபவிக்க முடியுமான்னு சொல்லி ஏங்கி தவிச்ச விஷயங்கள்லாம் இந்த 8வது மாசத்துல உங்கள் நிறைவு செய்யப்படும். உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்போ இந்த மாசம் சகல விதமான உங்களுடைய பிரயாசத்தினுடைய சகல பலனையும் அனுபவித்து அந்த தேவனுடைய அனுக்கிரகத்தை, ஆமென், சகலத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாசம். சங்கீதம் 123:2 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்வது போல இந்த வானத்தையும் இந்த பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து, தேவாதி தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு சகல உதவியும் ஒத்தாசையும் இந்த மாசம் வரும். நீங்க சோர்ந்து போடாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க துக்கப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஏன்னா பயம் அப்படின்றது வந்து உங்க வாழ்க்கையில நிறைய தடைகளை, நிறைய நோய்களை, நிறைய ஆபத்துகளை கொண்டு வந்துடும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கிட்டத்தட்ட 60% உங்க சரீரத்துல நோய்கள் இருக்குன்னு சொன்னா அது நோய், அந்த எப்படி அந்த 60% நோய்கள் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பயத்தினால மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் பயப்பட பைபிள் வந்து ஆண்டு சொல்லும்போது பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயந்து போகாதீங்க. அந்த பயம் என்ற வார்த்தைகளை அநேகமாக நமக்கு சொல்லியிருப்பார். ஏன்னா ஆண்டவர் பயப்படாதீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட்டா பிசாசான பயத்தை தான் கொடுப்போம். வேலை குறிச்சு, வியாபாரத்தை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, படிப்பை குறிச்சு, பிள்ளையை குறிச்சு,
நீங்கள் ஆராதனை செய்யும் போது, துதிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, நீங்கள் சும்மா நாடகம் சீரியல் பார்த்துக்கிட்டு, டிவியில் சீரியல் பார்த்துக்கிட்டு, பொய் பேசி சண்டை போட்டுக்கிட்டு, நீங்களாம் சில குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. ஆனால் பைபிளை தூக்கும் போது தான், ஜெபம் பண்ணும்போது தான், ஆராதனை பண்ணும்போது, சபை வரும்போது தான் உங்களுக்கு பயமே வரும். அந்த பயத்தினால தான் நிறைய நோய்கள் வரும். எதெல்லாம் குறித்து நீங்கள் பயப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு பயம் மிகுதியாக ஒரு 60%. அது என்ன செய்யும்? பயம் வந்தால் உடம்புல ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன செய்யும்? கார்டிசோல் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கூட வந்துடும். உங்களுக்கு கூட வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இம்யூனியன் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்துடும், இதய துடிப்பு கூடும். சரிங்களா? அப்படியே உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்குள்ள சில நோய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நோய்கள் எல்லாம் பெருசாக. அதெல்லாம் பயப்படக்கூடாது. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், அவருடைய கிருபை இருக்குது, அவருடைய இரக்கம் இருக்குது, அவருடைய உதவி இருக்குது. எனக்கு என்ன தேவைகளோ அவர் பார்த்துக்கிறார். அவனு இங்கே என்னங்க பிரதர், எங்கே ஓடிட்டு இருக்கீங்க? என்ன சிஸ்டர், என்ன ஓடிட்டீங்க? இந்த மாதம் இஎம்ஐ வருதுல்ல, கட்டணும்ல, வீட்டை கட்டி வச்சிட்டேன், காரை வாங்கி வச்சிட்டேன், ஸ்கூட்டரை வாங்கி வச்சிட்டேன், கைமாத்தா பர்சனல் லோனை வாங்கி வச்சிட்டேன், கட்டணும்ல, அதுக்கிட்டே ஓடணும்ல, வாங்கிட்டேன், வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சாருன்னு. கடனை வாங்க கர்த்தர் கிருபை செய்தால் கடனை கொடுக்கவும் உங்களை மாற்றுவார். ஆமென். அவரிடத்துல உதவியும் அனுக்கிரகம் ஒத்தாசையும் கண்டிப்பா நிச்சயமா வாசம் வரும். அதனால அதுக்காக நீங்க என்ன செய்ய ஓடணும் தேவையில்லை. சில விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் போதும். சில மாற்றங்களை குறித்து பார்ப்போம். முதல் மாற்றம் என்ன? யோசுவா 24ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஜோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14-15. இந்த மாசத்தினுடைய இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அப்போ உலகத்துக்கு பிசாசவன் உங்களுக்கு கொடுக்கிற பயம், எப்படி வாழ போறணும், எப்படி செய்ய போறணும், எப்படி நடத்த போறணும், எப்படி ஜீவிக்க போறணும் அப்படின்னு சொல்லி பயப்படுற பயத்தெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போட்டுட்டு அந்த பயத்தினால் வரக்கூடிய 60% வியாதி ஒரு சரீரத்துக்குள்ள ஏற்கனவே சின்ன சின்ன வியாதி உனக்குள்ள இருக்கணும், அது பெரிய வியாதி கொண்டு வந்து உன்னை ஒரு வியாதியஸ்தனா, ஒரு நோயாளி உன்னை படுக்க வச்சு சொல்லுங்க. அதனால என்ன பண்ணணும்? அந்த ஹார்மோனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டுடணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உங்க பிள்ளைகளுக்குள்ள கூப்பிடணும், உங்களுக்குள்ள கூப்பிடணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ நான் செய்கிற தவறுகள் என்ன, என்னோட தவறுகளை என்னிடத்தில் நீக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பாவம் எப்படி வருது? சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களை ஒரு பயத்தை கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அந்த பாவத்தை விடாதபடிக்கு அந்த பாவத்தை உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குடிக்கிறான் பாருங்க. ஒரு மனுஷன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிகரெட் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்லுவான், எனக்கு ஏற்கனவே என்னப்பா நீ இந்த சிகரெட் குடிக்காதப்பா அப்படின்னு சொல்லணும்னா அவன் சொல்லுவான், இங்கே சொல்லாதீங்க, அதை செய்கிறவன்கிட்ட போய் சொல்லுங்க, அதுக்கு அனுமதி கொடுத்த கவர்மெண்ட்ட போய் சொல்லுங்க. அவன் பெரிய ஃபேக்டரி வச்சு சிகரெட் தயாரிக்கிறான், அதுக்கு ஒரு டீலர் இருக்கிறான், அதுக்கு ஒரு வியாபாரி இருக்கிறான், அது அனுமதித்த ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அது கவர்மெண்ட்டுக்கு அவன் அங்கே வரி கட்டுறான். அதனால நான் செய்யறது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா சாத்தான் அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். எது தவறோ அது சரின்னு சொல்லி உணர்த்துவான். இப்படிதான் வாக்குவாதம் பேசுவாங்க. இந்த சிகரெட் குடிக்கிறவங்க போய் பேசுனீங்கன்னா, ஒரு கோயில போறவங்க பேசுனீங்கன்னா இப்படிதான் பேசுவாங்க. கவர்மெண்டே அனுமதிச்சிருக்கு, கவர்மெண்டே அதுக்கு ஒப்புரவு கொடுத்துருக்கு, அது செய்யறவன்ட்ட போய் சொல்லு. இல்லை, நம்ம எங்கன்னா இப்படிதான் சாத்தான் வந்து என்ன பண்ணுவான், அதை சரின்ற மாதிரி நமக்குள்ள உணர்த்துவான். அதே அனுமதி கொடுத்துட்டாங்க, அவங்களே சரின்ட்டாங்க, அவங்களே அதுக்கு வழிவாசல் தந்துட்டாங்க, அதுக்கே டீலர் கொடுத்து நம்ம குடிக்கிறதுனால ஒன்றும் ஆயிரம் போதில்லை, குடிக்காமல் இருக்க போகிற ஒன்றும் ஆயிரம். நான் குடித்தது என்ன, ஒரு சிகரெட் ஆரம்பிச்சு இன்னைக்கு 30 சிகரெட் ஒரு நாளைக்கு முடிச்சு கடைசியில் நுரையீரல் வீங்கி முகம் வீங்கி என்ன சொல்றது இல்லைங்க. அதனால கர்த்தருக்கு பயந்துடணும். சாத்தன் அப்படியே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னும் உன்னைய பாவத்தை கொடுத்து செய்ய வச்சு உன்னைய பாவம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு நீங்க பயப்படும் போது என்ன நடக்குது? அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்குள்ள என்ன வந்துடும்? உத்தமம் வந்துடும், ரெண்டாவது உண்மை வந்துடும்,
நமக்குள்ள பொய் இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில பொய் இருக்காது, நம்முடைய மனுஷனுக்குள்ள பொய் இருக்காது, மனுஷனுக்குள்ள பொய் இருக்காது. பொய்யா சில பேர் பொய்யா வாழ்வாங்க, செய்ய போற பொய்யா நடப்பாங்க, பொய்யா வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. வெளியே தெரியாது, வேதனையோடு துக்கத்தோடு இருக்கும், இதயத்துல பயங்கர பாரசுமை இருக்குமா தெரியல. அப்போ இவர்களுக்கு கர்த்தர் உத்தமமும் உண்மையும் கொடுத்து வாசம். உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இப்போ என்ன பண்ணணுமா? உங்களுடைய பிதாக்கள், உங்களுடைய முன்னோர்கள், அந்த ஃபோர் ஃபாதர்ஸ், அவங்க வேண்டின இந்த உலக பிரகாரமான கடவுள்களை, மனுஷர்களை, மரித்தவர்களை சிலை செய்து அல்லது போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி கும்பிட்டு வழிபட்டு, எங்க அம்மா பேசுறாங்க, எங்க அப்பா பேசுறாங்க, அத்தை பேசுது, எங்க அண்ணியன் பேசுறாங்க, அண்ணி பேசுறாங்க, செத்து போன என் பிள்ளை பேசுதுன்னு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் வணங்காதபடிக்கு ஆண்டவரை வணங்கும்படியாக இந்த மாசம் ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே கொடுத்துட்டாரு, அதை அனுபவிக்க லகுவாக நீ மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்தை முதல்ல தூக்கி போட்டணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ட்டு போய்கிட்டு விக்கிரகத்துக்கு முன்னாடி, போட்டோக்கு முன்னாடி செத்தவனை கூப்பிட்டு பேசக்கூடாது. செத்தவன் திரும்ப வரமாட்டான். செத்தவனுக்கு இப்ப என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய மூத்த மகன் மரித்திருக்கிறாங்கன்னா, அவங்க மரிச்ச உடனேயே அவங்க உலகத்தினுடைய எல்லாமே டிலேட் ஆயிடும். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சி எல்லாம் டிலேட் ஆகும். வாழ்ந்தது உலகம் இருக்கிற வாழ்ந்தது கூட டிலேட் ஆயிடும். அவங்க இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. சொல்லுறது இல்லையா? பாவியா இருந்தால் பாதத்தில் ரெஸ்ட் எடுப்பாங்க, ஒரு நீதிமானாக இருந்தால் ஆபிரகாமுடைய மடியில் ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்க கூப்பிட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அவங்க போட்டோ முன்னாடி நின்றுட்டு மகனே வா, மகளே வா, அப்பாவே வா, அம்மாவே வா, தாத்தாவா வராது. அந்த ஏரியாவில் இருக்கிற சரீரம் இல்லாமல் அலைந்து திரிகிற பொல்லாத ஆவிகள் உங்களை அம்மா வடிவத்தில், அப்பா வடிவத்தில், ஆத்தா வடிவத்தில், அப்பா வடிவத்தில் பேசி, ஆயா வடிவத்தில் பேசி, அப்பத்தா வடிவத்தில் பேசி உங்களை என்ன பண்ணிருக்கோம்? அடிமையாக்கி வைக்கும். அதன் மூலமா பாவம் செய்ய, கெட்ட வார்த்தை பேச, சபிக்க, உங்களை வச்சு பல பொல்லாத காரியங்களை செய்து உங்களை அழிவுக்குள்ள கொண்டு போகும். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்வது, கர்த்தருக்கு பயந்து உத்தமம் உண்மையமா மாறி அவர்கள் சேவித்ததை நீ சேவிக்காமல் அவர்கள் வழிபடாதபடிக்கு இப்போ கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை கர்த்தரை நீ உங்க வீட்டுல ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, சபை கூடுதல் இல்ல, சபைக்கு கூட அப்படியே 10:30 மணி 11 மணிக்கு அப்படியே ஆட்டிக்கிட்டு வர்றது, அப்படியே வந்தாலும் ஏதோ ஒரு ஆண்டவர் சமூகத்துல ஜீவனோடு உட்கார மாதிரி மரிச்சவனை போல மரித்தவளை போல உட்கார்ந்துட்டு அப்படியே மௌனமா இருந்துட்டு போறது. ஏதோ வந்தோம், ஏதோ மணியாண்டிட்டு போனது, இடத்த தேய்ச்சிட்டு போனது, அப்படியே கண்ணெல்லாம் வட்டக்கண்ணு விழுந்து 4 நாள் சாப்பிடாத மாதிரி, 10 நாள் சாப்பிடாத மாதிரி, என்னவோ பறி கொடுத்தது மாதிரி அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு போறது. அதை வேணும் சொல்லுது, நீங்க கர்த்தரை சேவிக்காமல் வேற யாரை சேவிப்பீங்க? இங்க வந்துட்டீங்கன்னா யாரை சேவிப்பீங்க? இந்த மாசம் நீங்க கர்த்தரை சேவித்தால்தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். பாசுங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் வாசம் செய்கிற இந்த தேசத்தில் பலவிதமான தேவர்களை சேவிப்பீர்களோ? இல்ல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். இந்த மாசம் குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டும். குடும்ப ஜெபம் உங்கள் வாழ்நாட்களை கொண்டு வரணும். அதாவது குடும்பமாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இதுதான் முதல் காரியம். கர்த்தருடைய அனுக்கிரகம் கொடுத்துட்டாரு. அந்த அனுக்கிரகம் உங்களுக்கு பூர்ணமாய் வேண்டும். இது நிபந்தனை கிடையாதுங்க. நீ குடும்ப ஜெபம் பண்ணாதான் அப்படின்றது ஆண்டவர் நிபந்தனை இல்லாம கொடுத்துட்டாரு. ஆண்டவர் கிருபையில கொடுத்துட்டாரு, உதவி கொடுத்துட்டாரு, சொல்றது வானத்தையும் பூமி படைத்தாரு கொடுத்துட்டாரு. இது உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை, என்ன செய்யும், ஒரு டியூட்டி. இது வந்து ஒழுங்கா செய்யணும். அப்போ இந்த குடும்ப ஜெபம் என்ன அப்படின்னா, குடும்ப ஜெபம் ஒரு வீட்டினுடைய கூரைகளாக இருக்கும்.
கூரை இல்லாத வீடு எப்படி இருக்கும்? காத்து, மழை, எல்லாமே உள்ள, வெயில், எல்லாமே உள்ள வரும். வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியுமா? பாதுகாப்பு இருக்குமா? சொல்லுங்க. அப்போ கூடாரம் இருந்தால் ஒளிப்பிடங்களில் மறைவாய் இருக்கிற ஆமென். எவ்வளவு அழகாய் நேர்த்தியா இருக்கும். கூரை இல்லாத வீடும் கூரையோட இருக்கிற வீடு அப்படி கற்பனை பண்ணி பார்த்துட்டு தெரியும். கூரையோடு இருந்தா, அது சென்ட்ரிங் போட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். கடந்த நாளிலே சில நாடுகளில் சுனாமி, நிலச்சரிவுகள், நிலநடுக்கங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள் இடிஞ்சு விடுவதை குறித்து பார்த்தோம். நம்ம வீடுதான் சின்ன சின்ன வீடு தான், எவ்வளவு நேர்த்தியா பாதுகாப்பு இருந்துச்சு. ஆமா தானே? அப்போ கூடாரம், அப்போ உலக பிரகாரம் அவருடைய அழிவுகளுக்கும் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளும் சாத்தான் கொண்டு வருகிற பலவிதமான காரியங்களுக்கும் உன் குடும்ப ஜெபம் உங்களுக்கு கூரையாக இருப்பாங்க. கணவன் ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு, மனைவி ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு, ஒரு பிள்ளை கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு, ஒரு பிள்ளை படுக்கையில் உட்காந்து புரண்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம். இன்னைக்கு இதெல்லாம் பழைய குடும்பம் நான் சொல்றேன். இப்போ உள்ள குடும்பம் எப்படி தெரியுமா? புருஷன் ஒரு மொபைல் வச்சிருப்பான், இல்லைன்னா ஒரு டேப் வச்சிருப்பான், இல்லைன்னா ஒரு லேப்டாப் வச்சிருப்பான், தூக்கிட்டு உட்காந்துருப்பான். மகன் ஒரு பக்கம் ஒரு லேப்டாப் தூக்கிட்டு ஃபோனை தூக்கிட்டு உட்காந்துருப்பான். மனைவி ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோனை நோண்டிக்கிட்டு, இன்டர்நெட் பார்த்துக்கிட்டு, இன்ஸ்டா பார்த்துக்கிட்டு. இன்னைக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் பேர்லையும் 4-5 என்ன இருக்கு? ஃபேஸ்புக் இருக்கு, 4-5 இன்ஸ்டாகிராம் பதிவுகள் இருக்கு. ஒரு அட்ரஸ், ஒரு பேர் இல்லை, ஒரு பேரை தொட்டோம்னா நிறைய வருது. ரெண்டு மூணு வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு எதிர யார் எப்படி பேசுறாங்க. ஒரு ஆள், ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் எடுத்துட்டு, பாஸ்டர்மா அந்த நம்பரை கூப்பிடணும், நம்பர் அடிச்சா என் ஃபோனில் நிறைய நம்பர் வருது. அவர் பேரை போட்டு நிறைய, எந்த ஒவ்வொரு நம்பராக அடிக்க, ஒவ்வொரு நம்பரும் சுவிட்ச் ஆஃப் ஒன்றுலையுமே அவர் கிடைக்கல. அப்புறம் அவருடைய துணைவியாருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர்மா என்ன நம்பருங்க? அவங்க ஒரு நம்பர் புதுசாக ஒரு நம்பர் வாங்கிட்டாருங்க சொல்றாங்க. 7 வருஷம் ஒரு நம்பர் வச்சிருந்தாலும் உண்மை உள்ளவன் ஒடுக்கணும் அப்படின்றாங்க. கவர்மெண்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்க. அப்ப நாளுக்கு ஒரு மேனி பொழுது வண்ணம். ஆமே. நானும் என் வீட்டாரும் என்றார். ஐயா, என் குடும்பத்தில் பிள்ளை ரசிக்கப்படலையே, என் மனைவி ரசிக்கப்படலையே, என் கணவன் ரசிக்கப்பட்டு தூரமா இருக்கிறார்களே சொல்லணும். ஆண்டவராக இயேசு வர என்னுடைய சபையில அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேவாலய கட்டுமுறையாக இடம் எடுக்கப்பட்டாச்சு. ஒரு மாடுகளும், சிவப்பு மாடுகளும், என்ன பண்ணியாச்சு, சிவப்பு காளைகளும் இப்ப தேடி பார்க்கறாங்க. என்ன நடக்குது? சிவப்பு காளைகள் ரெடி. ஒரு சின்ன கருப்பு முடி கூட உடம்புல இருக்கக்கூடாது. அதோடைய ரிஹர்சல் கூட கடந்த ஜூலை மாதம் நடந்திருக்கு. இனி இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம் இன்னொரு ரிஹர்சல் நடக்க போதோ இல்லை உண்மையாக நடக்க போதோன்னு தெரியல. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் சீக்கிரம், இதுக்கெல்லாம் அடையாளம் வேண்டாம், இயேசு சீக்கிரம் வரப்போறார். இயேசு சீக்கிரம் வரும்போது நான் செபிக்காமல் கூரை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? காற்று வாரிக்கொண்டு போகும், அக்கினி சுட்டெரிக்கும். ஆமென். ஆமா, சொன்னாங்க பாருங்க, சூரியன் ஒரு பெரிய ஒரு பாகம் கீழே உள்ள போகுது, ஒரு பெரிய எரிக்கல் உள்ள போகுது, வந்துகிட்டே இருக்கு, பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்றான். என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். நாசா கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கான். ஒவ்வொரு பிபிசி நியூஸ்களை பார்க்கும்போது நமக்கு என்ன, எல்லாமே பைபிள் தான் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. இந்த பிபிசி நியூஸ் வாசிக்கும் போது அந்த வாசிப்பாளர், நியூஸ் சொல்லுகிறவர்களை நான் பார்க்கும்போது, அந்த தொகுப்பாளர்களை பார்க்கும்போது என் மைண்டுக்குள்ள உள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, பைபிள் வசனம் தான் ஓடிட்டு இருக்கும். இது ஏற்கனவே சொன்னது, ஏற்கனவே வெளிப்படுத்திட்டாருங்க, ஏற்கனவே அவர் தரிசனமாக சொல்லிட்டாரு நடக்கும் அப்படின்றாங்க. அப்போ நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை ஒரு முடிவு எடுக்கணும். இந்த மாசம் என் ரட்சிக்கப்படாத என் கணவன், ரட்சிக்கப்படாத என் மனைவி, ரட்சிக்கப்பட்டு தூரமாக இருக்கிற என் பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு தூரமாக இருக்கிற, ரட்சிப்புக்கு தூரமாக இருக்கிற என் கணவன் மனைவி, எப்படியாவது என் குடும்பத்தில் ஒரு குடும்ப ஜெபத்தை கொண்டு வந்து காலையில அல்லது மாலையில அல்லது மத்தியத்தில் அல்லது இரவு நேரத்தில் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம்.
இந்த முடிவை நீங்க எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஜெபிக்காமல் எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். வேலையோ வியாபாரமோ படிப்போ பொருள் வாங்குறதோ எதுவோ நான் ஜெபம் பண்ணாமல் குடும்பமா உட்கார்ந்து பிளான் பண்ணி தான் எல்லாமே செய்ய போகிறோம். இதை எடுக்கணும். சங்கீதம் 69:13. சங்கீதம் 69:13. ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினால் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினால் எனக்கு செவி கொடுத்தீர். இந்த சங்கீதக்காரன் 69:13 ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் அப்படின்னா. ஆமென். பிரியமான தேவர்களே, இந்த மாசம், இந்த 25வது வருஷம், 2025 வருஷம், இந்த 8வது மாசம் அனுக்கிரக காலம். ஆண்டவரிடத்திலிருந்து கருணையாய் கிடைக்கக்கூடிய கிருபையின் காலம், உங்களுக்கு உதவி வரக்கூடிய காலம். அதனால நீங்க இந்த மாசம் குடும்பமாக உட்கார்ந்து கம்பல்சரி ஜெபத்தை எடுக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அது என்ன நடக்கும்? 122:7 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, 122 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 122:7. Psalms 122 verse 7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே ஆமென். உங்க வீட்டுக்குள்ள சமாதானமும் சுகமும் இந்த மாசம் நிறைவாக நிறைவாக இருக்கும். இந்த 7 மாசம் கடந்த நாட்கள் உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் அழுகையும் பால் கடிப்பும் கசப்பும், சாப்பாடு தண்ணி ஆறுதலாக ஆசீர்வாதமாக நீங்க சாப்பிட்டாம அலைந்து திரிந்திருக்கலாம். அழுகையும் பலவிதமான போராட்டமா இருந்திருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள சுகம் இல்லாமல் அநேக பலவீனங்களை, நோய்களை பார்த்திருக்கலாம், பயங்களை பார்த்திருக்கலாம். அந்த பயத்தினால சொன்ன 60% வியாதிகள் வந்திருக்கலாம். இதற்குமோ அதற்குமோ நீ யோசித்திருக்கலாம். கத்தி சொல்ற உங்க வீட்டுக்குள்ள சுகம் இருக்கும், உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க இந்த மாசம். அதுக்கு மீறி உங்க வீட்டுல சமாதானம் இல்லாமல், உங்க வீட்டுக்குள்ள சுகம் இல்லாமல், சண்டை பால் கடிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க சாத்தானுக்கு முழுமையாய் அடிமையாக்கிட்டீங்க, அடிமையாகி போயிட்டீங்க. சாத்தான் அடிமை. அதான் சொன்னேன், அதான் முதல் ஆரம்பிக்கிற சொன்னேன். அந்த எமோரியர்கள் நதிக்கு அப்புறத்துல எகிப்து அந்த கடவுள்கள், நீங்க குடியிருக்கிற தேசத்துள்ள கடவுள் வணங்காதபடிக்கு, அதனால தான் அங்கிருந்து நான் வந்தேன். பாவத்தெல்லாம் விட்டுட்டு, யாரெல்லாம் வணங்குற அதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை மட்டுமே ஒரு சொந்த ரட்சகராக, சொந்த வீட்டில். அதான் சொன்னேன், நீங்க சபைக்கு வர்றது என்ன பாஸ்டர், அந்த பாவிகள் வராங்க, அப்படிப்பட்டவங்க வராங்க, இப்படிப்பட்டவங்க வராங்க, சண்டை போறவங்க வராங்க, எல்லாத்தையும் பாஸ்டர் சேர்த்துக்கிறார். ஏன்னா இங்கே வந்து நீ பரிசுத்தமாய் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ மறுரூபமாகி பரலோகத்தின் ராஜ்ய குடிமக்களாக மாறணும். நீங்க சபையிலிருந்து வெளியே இருந்தீங்கன்னா உங்களை மாற்ற முடியாது. ஆண்டவர் அசரீதியா பேசுற காரியங்கள்லாம் போயிடுச்சு. நியாயாதிபதிகளை பேசி அனுப்புறதுலாம் போயிடுச்சு. தரிசனவாதிகள் அனுப்புறதுலாம் போயிடுச்சு. அபிஷேகம் பண்ணலாம் போயிடுச்சு. இப்போ வந்து வார்த்தை மூலமா கடைசி காலத்துல நற்செய்தி கூட்டம், சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அது சபையில தான். அதனால சபையில வந்து நீங்க மாறணும். சபையில வந்து நீங்க மாறாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. இன்னைக்கு கூட நீங்க மாறலன்னு சொன்னா உங்களை மாற்ற முடியாது. சங்கீதத்தில் நீங்க வாசித்த சங்கீதம் போல 104 சங்கீத வாசகம், மாண்டு போவார்கள் மண்ணோடு மண்ணாக. அந்த வாக்கு மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக 2வது காரியத்துக்கு போவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வழியானான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
கர்த்தருக்குள் பயபக்தி உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த மாசம், இந்த 8வது மாசம் கர்த்தருக்குள் பயபக்தி உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசத்தினாலே யோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் உள்ளவனாகி நோவா அவனுடைய காலத்திலே காணாதவைகள் அப்படின்னா என்ன? அவன் நம்பவே இல்லை. மழை வரும், அது எப்படி வரும்? அந்த கப்பல் நகண்டு போகும், அந்த பேரை நகண்டு போகும், அது எப்படி நகரும்? ஆண்டவர் செய்ய சொல்லிட்டு செஞ்சுட்டான். மழை வரும் சொல்றாரு, ஓகே. இதெல்லாம் முன்னாடி பார்த்து கிடையாது. அதான் முதல் மழை. அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சது கிடையாது பூமியில. அதான் முதல் மழை. அப்போ அதுக்கு பிறகுதான் மழை காலங்களை குறிச்சு பார்க்கணும். அப்போ என்ன, அவனுக்கு மழைன்னா என்ன தெரியாது, பார்க்கல, மழையை பார்த்தது கிடையாது, வேலையை பார்த்து அவன் செஞ்சதான் முதல் வேலை. அது எப்படி நின்று போகும் தெரியாது. அரராத்து மலை எப்படி இருக்கும் தெரியாது. அந்த மலை மேல எப்படி கீழே இருக்கிற அந்த கப்பல் பேலை எப்படி மேல வைக்கும் தெரியாது. இதெல்லாம் காணாதவைகள். விசுவாசம் மட்டும் இருந்துச்சு. எப்படி விசுவாசம்? தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளை, நீ கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், வீட்டினுடைய பொறுப்பாளர் இருக்கலாம். நீங்களும் உங்க குடும்பமும் ரட்சிப்பாய், பாதுகாப்பாய், ரட்சிப்பான பாதுகாப்பாய், பராமரிப்பாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய பலவிதமான போராட்டங்கள், அழிவுகள், கொள்ளை நோய்கள் உங்களை அணுகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க கர்த்தருக்குள் பயபக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். பேழையை விசுவாசத்தினாலே உண்டாக்குறது போல நீங்க உங்க வீட்டை, உங்க சபையை பேழைகளாய் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயத்தோடு இருக்கிறீங்க. அதனால சபையில கட்டாயம் சபைக்கு வந்தாலும் சபையில நீங்க கம்பல்சரி எல்லாத்தையும் கலந்துதான் இருக்கணும், ஜெபிச்சுதான் இருக்கணும். டைமிங் தொடக்கத்துக்கு முடிவு இருக்கணும். இனிமேல் அரை டைம்ல நீங்க வந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாபமாக மாறும். கர்த்தர் சொல்லிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு கர்த்தர் நான் சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்லி அழுத்து போயிட்டேன். பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நீங்க அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களுடைய காப்பாற்ற முடியாத ஒரு காரியம். அன்னைக்கு சபை வந்து நிற்காது, சபையோடு நிற்க மாட்டாங்க, ஊழியக்காரர் நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு கண் ஆவிக்குரிய கண்களை உலகப்பிரகமான காரியங்கள் மறைத்திருக்கணும், பாவம் மறைத்திருக்கணும். பாவத்திலையும் பலவிதமான துன்மார்க்க காரியத்திலையும் நீங்க மிதந்து அடையலாம். சபைக்கு பாய் பாய் டாட்டா சொல்லிட்டு போகலாம். கடைசியில் சபையிலிருந்து தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும். முதல் ஆண்டவர் வரையில எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆயத்தமாச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அடுத்து இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அப்ப பயபக்தி என்றால் என்ன அப்படின்னா, மிகவும் மதிக்கணும், போற்றணும், அதை பின்பற்றி நடக்கணும். இதுதான் பயம். அதை விரும்பணும். அப்போ இந்த மாசம் உங்களுக்கு அந்த பயபக்தி வேணும் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, நீங்களும் உங்க குடும்பமாக உட்கார்ந்து ஆண்டவரை மதிக்க கத்துக்கணும். ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஊழியக்காரர்களை, ஆண்டவரை சார்ந்திருக்கிற சபையை மதிக்கணும். சரிங்களா? ஊழியக்காரர்கள் எல்லாம் போடா வாடா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது, சபிக்க கூடாது. மோசைய சபிச்சவர்கள் என்ன ஆனாங்க யோசிக்கணும். ஆமென். பாஸ்டர் ஊழியக்காரர்களை அவமதிக்க கூடாது, திட்டக்கூடாது, புறமுதை காட்டி போகக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்தணும். அதுக்காக பாஸ்டர்களை கடவுளாக்க கூடாது. கடவுளாக்குன்னு சொன்னீங்க நிறைய பேர் பாஸ்டர்களை தெய்வமாக கொண்டு பாஸ்டர்களுக்கு ஃபேல் ஆகிறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. பயபக்தி என்றால் மிகவும் மதிக்கவும், போற்றவும், அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும். இதுதான் பயபக்தி. அப்போ கர்த்தரை உண்மையாக நேசித்து பின்பற்ற வேண்டும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில 10:2 வரக்கூடிய மனுஷன் வாசிக்கும் போது, வாசிங்க, எடுத்து வாசி. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய். அப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள் கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம்,
நீங்கள் தன் வீட்டார் அனைவரோடும் அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். வீட்டுக்குள்ள பிரிவினைகளை முதல்ல தூக்கி போகணும். இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற பிரிவினைகளை தூக்கி போகணும். உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தை பிரிவினைக்குள்ள கொண்டு போகுது அப்படின்னா எது உன் வாழ்க்கையில எது உன் பிள்ளைகளிலிருந்து உன்னை பிரிக்குது, கணவன்கிட்ட பிரிக்குது, மனைவிட்டு பிரிக்குது, அது பெருசு கிடையாது. கர்த்தரை பெருசாக்கி எது பிரிக்குதோ அதை உன் வீட்டில் இருந்து தூக்கி போடணும். அது பாவமா இருந்தாலும் சரி, சாபமா இருந்தாலும் சரி, அது நீ அடிமைப்பட்டிருந்தாலும் சரி, அது உனக்கு உலகமா பெருசா தெரிஞ்சாலும் சரி, ஆண்டவர் பெருசாக்கி இதெல்லாம் தூக்கி போடணும் இந்த மாசம். இந்த பாஸ்டர் வாக்குத்தத்தங்கள் சொன்னா சில பாஸ்டர்கள் சில பிரசங்கியார்கள் ஆசீர்வாதமா பேசி செழிப்பா பேசி அப்படி போய் நடந்தவர். இந்த பாஸ்டர் மட்டும்தான்டா போட்டு அப்படியே போட்டு என்ன சிஸ்டர் அப்படி நினைக்கிறீங்க இல்லையா? அப்படியே போட்டு கசக்கிற வாக்குத்தத்தம் அப்படின்னா எப்படி முதல்ல அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தினால தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். 33 வருஷம் என்னோட ஊழியத்தின் பாதையிலே அனுபவித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு காட்சிகள் பார்க்கறதெல்லாம் பளபளப்பா தெரியும், எங்களுக்கு பளபளப்பா தெரியறதெல்லாம் வேஸ்டா தெரியும். ஆண்டவர் மட்டுமே, ஆண்டவர் வார்த்தை மட்டுமே, அதுதான் எங்களுக்கு பெருசா தெரியும். அதுக்காக எவ்வளவு பாவம் செஞ்சவனாலும் மன்னிப்போம், எவ்வளவு பாவியா இருந்தாலும் மன்னிப்போம். எங்களை எவ்வளவு திட்டி எவ்வளவு கேவலமா பேசி விமர்சனம் பண்ணாலும் அந்த மனுஷன் முன்பாக வந்தா வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி பரிமாறி தான் அனுப்புவோம். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுக்கு பயபக்தி உள்ளவர்கள், அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆமென். அப்போ இயேசுவை மறுதலித்தவர்கள் இயேசு அவர்களை மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு நாளில் உங்களுக்கு என்ன பய பக்தி இருக்கணும். அதுக்காக நீங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கக்கூடாது, போராமல் இருக்கக்கூடாது, போட்டிகள் இருக்கக்கூடாது, முறுமுறுக்கூடாது, பெரியவன் சிறியவன் என்ற வேறுபாடுகள், ஜாதி காரியம் என்று வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் கிறிஸ்துவர்கள். ஆமென். தேவ பிள்ளைகள், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டார். மாறலன்னு சொல்லு, அப்படித்தான். ஆமென். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம். எப்பொழுதும். அப்ப வேலைக்கு போயிருக்க மாட்டானா, வியாபாரமே செஞ்சிருக்க மாட்டானா, விவசாயம் பண்ணிருக்க மாட்டானா, தூங்கிருக்க மாட்டானா, எப்பொழுதும். அப்போ அவன் வேலை செஞ்சாலும் ஜெப சிந்தனையோடு, வியாபாரம் செஞ்சாலும் ஜெப சிந்தனை, படிச்சிருந்தாலும் ஜெப சிந்தனையோடு, விவசாயம் செய்திருந்தாலும் ஜெப சிந்தனை, கணவன் மனைவி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் ஜெப சிந்தனையோடு. ஆமென். இப்பொழுதும் அவன் ஜெப சிந்தனையோடு. அதுக்காக பாருக்கு போய் குடிச்சிட்டு ஜெப சிந்தனையோடு இருக்க பாஸ்டர். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது இரண்டாவது. மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31 மற்றும் 34. ஆக்ட்ஸ் சாப்டர் verses 16, 31 and 34. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். ஆமென். அப்ப மூன்றாவது காரியம் என்ன? கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். நல்லா காண பாருங்க. 3 காரியம் நான் சொல்லியிருக்கேன். 3 காரியமும் வீட்டார் அனைவரும் குடும்பமாக. இதெல்லாம் மனசு வச்சுக்கணும். குடும்பத்துக்குள்ள அப்படியே இந்த வார்த்தை சொல்ற, குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள் இருக்கக்கூடாது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பெரிய பிள்ளை ஒரு பக்கம், சின்ன பிள்ளை ஒரு பக்கம், நடுவுள்ள ஒரு பக்கம், கடைசி பிள்ளை ஒரு பக்கம், வேண்டா விருப்ப பெற்றது ஒரு பக்கம், தேவையில்லாம வந்தது ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. ஆமென். எது உங்களை பிரிக்குது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, எதெல்லாம் உங்களை காய் துப்புது அதெல்லாம் தூக்கி போட்டு, எதெல்லாம் அவமானப்படுத்த அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, எதெல்லாம் உங்களுக்கு பெருசா இருக்கு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரை பெருசாக்கி. அப்போ வீட்டார் அனைவரோட இந்த மாசம் 8வது மாசம் வீட்டார் அனைவரோடும். ஆமென். அப்போ வீட்டுக்குள்ள ஒரு ஐக்கியம் கம்பல்சரி வேணும், குடும்பத்துக்குள்ள கம்பல்சரி வேணும். ஆமென். அப்படித்தான் நல்லது. இல்லை பாஸ்டர், என்னுடைய கணவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய வீடு சின்ன வீடு பாரு அப்படியே போயிட்டு அப்படியே வருவார். நானும் அப்படியே வேலைக்கு போயிட்டு அப்படியே வருவேன். எப்படிலாம் கிட்ட போயிட்டு வரோம்.
ஆளுக்கு ஒரு பக்கம் இல்லைங்க. ஏற்கனவே சொன்னேன், ஆளுக்கு ஒரு ஃபோன். நான் ஒரு இமேஜினேஷன் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டோட பேசிட்டு இருந்தேன். அப்போ இமேஜினேஷன் கூட ஆண்டோட பேசுவேன். ஒரு கற்பனை ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, பிசாசானவன் எப்படி நம்மளோடு போராடுகிறான், நம்ம எப்படி பிரிக்கிறான், ஒரு காட்சியை கொடுத்து நம்முடைய சிந்தனையை கொடுத்து இல்லாதது ஒரு காரியத்தை கொடுத்து எப்படி யோசிக்க வைக்கிறான், அது இல்லாததை நடந்துருமோ இருக்குமோ சொல்லி எப்படி நம்மளை வெகுவாய் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிறான்னு சொல்லி அந்த ஒரு காரியத்தை குறித்து நான் பார்த்தேன். ஆமா பிரியமான தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, அதுதான் நீங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், டென்ஷன், இல்லாததை காணாதை காண்போம் என்ற விசுவாசம் வேற, நடக்காத ஒரு விசுவாசத்தை, நடக்காத ஒரு காரியத்தை பிடிச்சு கொண்டு நம்முடைய நன்மைகள் இழந்து போவது வேற. மாறிக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுது கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை குடும்பமாக உட்கார்ந்து விசுவாசிக்கணும். நீங்களும் உங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். விசுவாசம் ரொம்ப முக்கியம். பொருளை விசுவாசிக்க கூடாது, பணத்தை விசுவாசிக்க கூடாது, வேலையை விசுவாசிக்க கூடாது, வியாபாரத்தை விசுவாசிக்க கூடாது. வேலை செய்யணும், வேலையில கர்த்தருக்கு விசுவாசம் இருக்கணும். வியாபாரம் பண்ணணும், வியாபாரத்துக்குள்ள உண்மையா இருந்து கர்த்தருக்கு விசுவாசம் இருக்கணும். படிக்கணும், படிப்புல உண்மையாய் நேர்த்தியா இருந்து கள்ளத்தனம் பண்ணாமல் காப்பி அடிக்காமல் கரெக்டா படிச்சு முன்னேறி என்ன பண்ணணும்? பாஸ் ஆகணும். கர்த்தருக்கு விசுவாசம். ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு எப்படியோ காசு சம்பாதிச்சுட்டு எப்படியோ காசு வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், அதுக்காக நான் எதையும் பண்ணுவேன், மண்ணை கூட வித்துருவேன், ஏன்டா அந்த திறமை இருக்கு இல்ல. உண்மையா எதை விற்கணுமோ அதைத்தான் விற்பேன். அதான் விசுவாசம். ஆமென். எதை செய்யணுமோ அதை, காசுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன்? கெட்டதை செய்ய மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன், அழிஞ்சு போக மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க. எல்லா இடங்கள்லையும் தேவைக்காக ஓடி 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 நிம்மதியாக தூங்க மாட்டான், நிம்மதியாக சாப்பிட மாட்டான், நிம்மதியாக ஒரு காரியத்தை பார்க்க மாட்டான். நிறைய மறந்துருப்பான், நிறைய விஷயங்கள் மறந்துருப்பான், வைக்கிற ஒரு பொருளை கூட மறந்துட்டு போயிடுவாங்க. நீங்க எத்தனையோ பேர் அப்படி பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது கர்த்தர் விசுவாசம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்போது நீயும் முன்விட்டாரும் குடும்பமாக ரட்சிக்கப்படும் போது ஒரு கணவனா நீங்க விசுவாசிக்கணும், ஒரு மனைவியாக விசுவாசிக்கணும், பிள்ளைகளா விசுவாசிக்கணும், எல்லாம் சேர்ந்து குடும்பமாக நீங்க கர்த்தரை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசமாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். குடும்பமாக விசுவாசம், அப்படிதான் மன மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய வீடுகளில் மன மகிழ்ச்சி கிடையாது. டிவியை பார்த்து மன மகிழ்ச்சி, சினிமாவை பார்த்து மன மகிழ்ச்சி, அல்லது ஒரு பிக்னிக் போய் ஒரு டூருக்கு போய், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்துதான் உங்களுக்கு மன மகிழ்ச்சி, அல்லது ஏதாவது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்து ஒரு காராபூந்தி வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி வர வைக்கிறீங்க இருக்கீங்களா? ஒரு பொருளை கொடுத்து ஒரு சாப்பாட்டை கொடுத்து மகிழ்ச்சி இல்லை. நீங்க விசுவாசிங்க, மகிழ்ச்சி தான். உங்க வீட்டுல பொருள் போட்டு இல்லாமல் இருந்தாலும் சரி மகிழ்ச்சி தானா வந்துடும். அது குடும்பமா கர்த்தரை நோக்கி விசுவாசிக்கணும். கர்த்தரை நோக்கி விசுவாசிக்காமல் உங்களை சுயமா போகணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப உங்க குடும்பத்துல ஞானஸ்நானம் பெறாத மனுஷங்க இருக்காங்களா? இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. உன் கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளை இருக்கலாம், பேரப்பிள்ளை இருக்கலாம், மருமக்கமா இருக்கலாம், உன் அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், தங்கை இருக்கலாம், மக்கள் யாராவது ஒருத்தர் ஞானஸ்நானம் இல்லாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இங்க வேதம் சொல்லுது ஜெப ஆலய தலைவனான கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனான. முதல்ல குடும்பமாக நீங்க எவ்வளவு பெரிய ஜெப வீரனாக இருந்தாலும், ஆராதனை வீரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாடகராக இருந்தாலும், பாடகியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வசனங்களை போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இருந்தாலும், நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுதுதான்
உங்க குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பை பெற முடியும். ரட்சிப்பு இல்லாத உங்க குடும்பத்தினால் ரட்சிக்கப்படும். இந்த மாசம் இதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம். ஆமென். சுவிசேஷத்தை கேட்டு, அப்போ சுவிசேஷத்தை இங்க பெற்றுக்கொண்டு, அதான் சொன்னேன், சபைக்கு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அதெல்லாம் நீங்க செய்யாம இருக்க, சபைக்கு வரீங்க, சபையில் வந்து எல்லாருக்கிட்டையும் வேலை செய்றீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க. அதில் கூட சில பேர் உண்மை இல்லை, தசமபாகத்தில் காணிக்கை கூட உண்மை இல்லை, வருகை பதிவேடு அட்டென்ஷன் கூட சரியா இல்லை. ஆனால் வரீங்க, ஏதோ காரியத்தில் ஓடிட்டு இருக்கு, ஏதோ வேலை ஓடுது, வியாபாரம் ஓடுது, ஏதோ பணம் வருது, ஏதோ நடத்திக்கிட்டு போயிட்டு ஏதோ ஓடி அடையுது. ஆமே, அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் பூர்ணமான ரட்சிப்பு உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்க. அப்போ கிறிஸ்து ஜெப ஆலயத்திலையும் கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம், குடும்பமாக அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது அங்கே சுவிசேஷம் கேட்டு, அப்போ வார்த்தைகளை கேட்டு, அப்ப நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா வார்த்தைகளை கேட்டு மாறணும். சொந்த ரட்சகராக வார்த்தைகளை கேட்டு, சும்மா வார்த்தைகளை கேட்காம இப்படியே போட்டு இங்கேயே அங்கேயே போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு விமர்சனப்படுத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே மூஞ்ச தூக்கிக்கிட்டு ஒரு வில்லன் மாதிரி வெள்ளி மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே போகக்கூடாது, முறுமுறுத்துட்டு போகக்கூடாது. நல்ல கவனமாக வந்தீங்கன்னா ஆண்டவரை இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்று உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ரட்சிப்புப்பட, உங்களை உங்கள் குடும்பத்தையும் ரட்சிப்புப்பட நடத்தும். அப்படியே உங்க வீட்டுக்குள்ள வெளியே போகும்போது, வீட்டுக்கு சபையை விட்டு வெளியே போகும்போது ஒரு ஜெப கூட்டம் செய்யக்கூடியவர்களாக, ஜெப வீரர்களாக, ஆராதனை செயல் வீரர்களாக, அப்படியே உங்க பிள்ளைகள் நீங்கள் அப்படியே எப்படி போகணும், சத்தியவான்கள் சத்தியவதிகளாக கடந்து சும்மா இங்கே வந்தாங்க. அது இங்கே வரையில பார்த்தீங்கன்னா எமோஷனலா டம்மு டம்முன்னா கையெல்லாம் தட்டுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க, நிறைய பாட்டுகள் தெரியும், பரிசுத்தாவி, அந்நிய பாஷை எல்லாம் பேசுவாங்க. ஆனால் வெளியே போனோன்னே எல்லாமே கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சபிப்பாங்க, கோபக்காரன் சில பாவங்களை செய்து கொண்டிருப்பாங்க. இங்கே சபைகளை மட்டும் ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், எமோஷனலாக ஒப்பு கொடுக்குறது, எமோஷனலாக ஜெபம் பண்ணுறது, எமோஷனல் ஆவியில் நிரம்புறது, டம்மு மியூசிக் போகிறதுக்காக, அந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்காக, அந்த மியூசிக் சத்தம் வர்றதுக்காக அப்படியே ஆடக்கூடாது, மகடி ஊதுற பாம்பாக இருக்கக்கூடாது. அப்புறம் வீடியோ பண்ணி ஒன்றுமே இருக்காது. அது எமோஷனலாக இருக்கிறதுனால இங்கே வந்து தூங்கிட்டு போறீங்க, எமோஷனலாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து நீங்கள் விமர்சனம் பதிவு போய் நீங்கள் வந்து எமோஷனலாக வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே ஒட்டாமல் போகிறதுனால தான் நீங்கள் ஒருத்தர் இங்கே போய் பாஸ்ட்ன்னு எப்படி பேசிட்டு குத்தி பேசுவார், அப்படியே அறுக்குது, அது பேசுறது குத்தணும், அறுக்கணும். எப்போ உன்னுடைய அவமானத்தை நீ உடையணும், மறுவோம். எந்த பாஸ்டருடைய வார்த்தை என்னை அறுத்ததோ அந்த அறுவடையினால இன்னைக்கு நான் ஒரு புதிய மனுஷனா, புதிய மனுஷியா, இன்னைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி இந்த சபையில ஒரு எழுப்புதல்தியை உண்டாக்குவேன். அப்படி வரணும். குத்தி பேசிட்டு நானும் அடுத்த வருஷம் வச்சுக்க வர மாட்டேன், சிஸ்டர் அடுத்த வரும், அந்த பாஸ்டர் கிடக்காது எனக்கு தெரியாத. பெங்களூர்ல நிறைய பாஸ்டர் தெரியும், நிறைய ஊழியம் தெரியும், நிறைய சபை தெரியும். அங்கெல்லாம் எங்களுக்கு எப்படிலாம் நடந்ததுமோ, பெரிய பெரிய மியூசிக் ஜாம்பவான்லாம் வராங்க, பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்ட்லாம் வெளியே ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க, அங்கே கூட உதவி பண்ணுறாங்க. பிரதர் தெரியுமா, இப்போ நடக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மூலமாக நிறைய ரேஷன் கொடுக்குறாங்க, ஜவுளி கொடுக்குறாங்க, பொங்கலுக்கு புதுசு புதுசாக வேட்டி கொடுக்குறாங்க, சேலை கொடுக்குறாங்க, 10 கிலோ அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த கட்சியில் போய் சேர்ந்தா நமக்கு அதான் வந்துச்சுன்னா சர்ச்சை. பிரியமானவரே, இங்கே வந்து ஆண்டவர் வார்த்தை மட்டும்தான், ஆண்டவர் வார்த்தை. அதை வேதம் சொல்லு, கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் பண்ணுவான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். நீங்க சொல்ல வீட்டுக்குள்ள ஞானஸ்தானம் எடு, சபைக்கு வா வேண்டாம், குடும்பம் உட்கார்ந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, எல்லாம் தானா மாறும். ஆதியாகமம் புத்தகம் 49, 25, 26. எப்படி நடக்குது இந்த மாசம், என்னென்ன கொடுக்க போறார், இந்த மாசம் என்னென்ன கிடைக்க போகுது. ஆதியாகமம் 49, 25. உன் தகப்பனுடைய தேவனாலே, உன் தகப்பனுடைய தேவனாலே, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார், அவர் உனக்கு துணையாயிருப்பார்.
சர்வ வல்லவராலே சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலே. நல்ல கவனம் பாருங்க. இந்த மாச வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்கள். அப்போ உன் தேவனாகிய கர்த்தர், இங்க பார்க்கணும், உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. இதான் முடிவுக்கு வரணும். அப்போ இங்க சொல்லுங்க என்னென்ன கிடைக்க போகுது இந்த மாசம். முதல்ல உங்களுக்கு துணை. இந்த மாசம் நீங்க துணையாக ஆண்டவரை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமென். பல இந்த கடந்து போன 7 மாசங்கள் தனிமை உங்களை வாட்டி வதைத்திருக்கலாம். உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி வெறுத்து நொறுங்கி போய் பல விதமான கலக்கத்துக்குள்ள அப்படியே துக்கத்துக்குள்ள போயிடலாம். எத்தனையோ முறை மரணத்தை நீங்க ருசிக்கும்படியாக மறைத்து போயிடலாம் சொல்லி தற்கொலை எண்ணத்துக்குள்ள உங்களுக்கு வந்துக்கலாம். கடந்த 7 மாசங்கள். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க. அப்பா, நீங்க அப்பாவை இழந்திருந்தீங்கன்னா அப்பாவை உங்களுக்கு இருப்பார். அம்மா இழந்தீங்கன்னா அம்மாவா இருப்பார். நண்பனை இழந்தீங்க நண்பா இருப்பார். பிள்ளை இழந்தீங்க பிள்ளையா இருப்பார். புருஷன் இழந்தீங்க புருஷனா இருப்பார். ஆமென். எல்லா பேரும் இருந்தும் ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு ஜீரோல இருக்கு அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு சகலமுமா இருப்பார். அடுத்தபடியாக அவர் உயரே வானத்திலிருந்து, அப்புறம் பாருங்க, வானத்திலிருந்து உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் எல்லாம் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதங்கள் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். உனக்கு கிடைக்கும், உன் பிள்ளைக்கு கிடைக்கும், உன் தாய்க்கு கிடைக்கும், உன் தகப்பனுக்கு கிடைக்கும். ஆமென். இந்த மாசம் அதுக்காக நீங்க அலைய வேண்டாம். உங்க தேடி வந்துருச்சு, நீங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து கீழே ஆழத்தில் உண்டாகும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். ஆமென். மேலேயும் கீழே உள்ள ஆசீர்வாதங்கள் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கும், மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதான் அனுக்கிரகம். இதுதான் இந்த மாசம். மேலையும் கீழையும் கர்த்தர் உங்களை அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியாக இந்த 7 மாசம், கடந்து போன 7 மாசம் நீங்க அலைந்து திரிந்த, உங்களுக்கு எட்டா கனியா இருந்த எல்லா காரியமும் நன்மையாக இந்த மாசம் கிடைக்கும். அடுத்தபடியாக ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஸ்தனங்கள், கர்ப்பங்கள். ஆமென். ஸ்தனம், கர்ப்பம். அப்போ உன்னுடைய கர்ப்பத்தினால் உண்டான உன்னுடைய கர்ப்ப பிறப்புகள், உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சாகாத நித்திய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், மனவாளன் இருக்கக்கூடியவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கக்கூடிய உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெரிய பூமியில போகணும். என் பிள்ளைகளுக்கு எந்த படிப்பு ஏறல, உன் பிள்ளைகளுக்கு எது சாபமா இருக்கு, 40 தலைமுறை சாபம் பாவமா, உன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட காரியம் இருக்கு, இன்னைக்கு கர்த்தர் அதை உடைக்க போகிறார். அடுத்தபடியாக உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து, உங்க அப்பா பெற்ற வாழ்ந்த ஆசீர்வாதத்தை விட, உங்கள் முற்பிதாக்கள் வாழ்ந்த ஆசீர்வாதத்தை விட இந்த ஆசீர்வாதம் மேற்பட்டதாக இருக்கும். நீங்க பிறப்புற இந்த மாசம். ஆமென். இந்த மாசம் நீங்க பிறப்புற ஆசீர்வாதம் நீங்க சிலையா வச்சு, போட்டோவா வச்சு, தேசத்துல எங்கெங்கெல்லாம் ஓடி போய் எதெல்லாம் கும்பிட்டீங்களோ அதை விட நீங்க வாழ போற ஆசீர்வாதம் இந்த மாசம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மிகவும் மேற்பட்டதாக, உயர்ந்ததாக இருக்குங்க. என்னங்க எப்படி பேசுறீங்க? கம்முனி உயர்ந்ததாக இருக்கு. ஆமென். அடுத்தபடியாக நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும். இது இங்கிலீஷ்ல படிப்போமா? இந்த ஒரு வார்த்தை மட்டும், நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் 8 இல்லைன்னா, ஆமா, இது இங்கிலீஷ்ல அது மட்டும் வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. நித்திய, இந்த இடத்தை மட்டும் வாசிங்க. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும், everlasting hills. ஆமென். என்ன போடுங்க முன்னாடி? பாண்ட். கொஞ்சம் சத்தம் படிக்கலாமே. up to the almost bound of the everlasting hills. ஆமென். இது இங்கிலீஷ்ல சொல்லும்போது அழகா இருக்கு, அதனால இங்கிலீஷ்ல படிக்க சொன்னேன். இடரல் இல்லாதது, முடிவு இல்லாதது, everlasting, முடிவே இல்லாதது. ஆமென். ஹை மோஸ்ட். இந்த மாசம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கார். உங்க பேர்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து எழுதி வச்சிருக்கார். என்னடா, எனக்கு BMW இல்லையே, ஏக்கர் கணக்கில் இடம் இல்லையே,
தோட்டமிலேயே துறவிலேயே கர்த்தர் இந்த மாசம் நிறைவான நிம்மதி, சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசு, முதிர் வயசில் வாழ முடியாது. சாபம் இல்லாமல், பாவம் இல்லாமல், சாப்பாடை கையெடுத்து சாப்பிட முடியாம இருக்கிறீங்கன்னா இனிமேல் நீங்க என்ன பண்றீங்க? அழகா சுகமா ருசிச்சு ஒவ்வொரு பருக்கைகளையும் எண்ணி எண்ணி கர்த்தர் உங்களை செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி கர்த்தருக்கு அப்படியே கண்ணீர், ஆனந்த கண்ணீர் விட்டு, வேதனை கண்ணீர், துக்க கண்ணீர் இல்லை, போராட்ட கண்ணீர் இல்லை, சாப்பாடை கையில வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாம கொண்டு போய் கீழே கொட்டி எத்தி தண்ணி வேஸ்ட் பண்ணீங்க. அப்படி இல்லை. இந்த மாசம் ஒவ்வொரு பருக்கைகளையும், ஒவ்வொரு 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 பொருளையும், குழம்புல இருக்கக்கூடிய கருவேப்பிலை, அந்த தக்காளி தோடு, தேங்காய் செதிர்கள், அந்த பூக்கள் என்னென்ன போடுவீங்க, கடுகு, உளுந்து, எல்லாத்தையும் பருப்புகள் எல்லாத்தையும் ருசித்து ருசித்து ரசித்து ரசித்து அழகா நேர்த்தியாக இந்த மாசம் சுவைக்க போறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை, அதுதான் வேதம் சொல்லி, நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இந்த மாசம் உங்கள் சிரஸ், அதாவது உங்க உச்சந்தலையில, சங்கீதம் 23 வாசிக்கும் போது உங்க தலைகள் மேல அபிஷேகம் இந்த மாசம் இறங்க போகுது. இப்ப வாசிப்போமா? முதல் வசனம், இந்த மாசம் வாக்குத்தத்தம். உன் தேவனாகிய வாசம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. அப்போ முதல் விஷயம் குடும்ப ஜெபம், குடும்பமாக கர்த்தர் நோக்கி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் கர்த்தருக்குள் பயபக்தி உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், சாபம், முறுமுறுப்பு, சண்டை, சச்சரவு, அழியக்கூடிய காரியம் இருந்தால் நீக்கி போட்டுட்டு இன்னைக்கு குடும்பமாக உட்கார்ந்து பேச போறீங்க. ஒரு பொருள் வாங்குறீங்களா, குடும்பம் உட்கார்ந்து பேசணும். ஒரு காரியத்தை செயல்படுத்த போறீங்களா, குடும்பம் உட்கார்ந்து பேசணும். வீட்டை காலி பண்ண போறீங்களா, குடும்பம் உட்கார்ந்து பேசணும். வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறீங்களா, குடும்பம் உட்கார்ந்து பேசணும். வீட்டை கழுவி பெருக்கி தொடங்கிறீங்களா, குடும்பம் உட்கார்ந்து பேசணும். பிள்ளைகளை படிக்கிறது அனுப்புறீங்களா, குடும்பமாக உட்காந்து. பிள்ளைகளை வளர்த்து பெரிய வாலிபமாக்கணுமா, ஒரு காரியத்தில் செயல்படுத்தணுமா, குடும்பமாக உட்காந்து. தனிமையாக இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, ஆட்ட முடியாது, அழிய முடியாது. சபையோடு ஒத்து போகணும், குடும்பத்தோடு ஒத்து போகணும். கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக நிறைவேறும். இது நிபந்தனை கிடையாது, இது நிபந்தனை கிடையாது. இதை செஞ்சா தான் இது இல்லை, ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நீங்க எடுத்து சாப்பிடணும். பெரிய காரியம். தலைமுறை அன்பின் தேவனை, இந்த நல்ல அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த 2025 வருஷத்தினுடைய 8வது மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாசம் நீ கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்துவம் என் சபையில இந்த நாள் வந்து தேவ வார்த்தையில கேட்ட சிறு பிள்ளைகளோடு, வாலிப பிள்ளைகளோடு, ஸ்திரீகளோடு, புருஷரும், ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் நிறைவாக சொல்லப்படும் ஆசீர்வாதம் அப்படி ஆமனும் ஆமையில நிறைவேற்றும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்று சொல்வதற்கு ஒவ்வொரு மரணப்பிடியது விடுதலை ஆகட்டும், சாபத்திலிருந்து விடுதலை ஆகட்டும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகட்டும், சத்துருக்களால் வரக்கூடிய எல்லா பயங்களிலிருந்து விடுதலை ஆகட்டும். அந்த பயத்தினால் வந்திருக்கிற டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இருந்து விடுதலை அடையட்டும். குடும்பங்கள், கட்டப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு விடுதலை அடையட்டும். கட்டப்படுகிற புருஷன்மார், மனைவிமார், பிள்ளைகள்மார் எதற்கு அடிமையாக்கி பாவம் செய்ய தூண்டப்பட்டு சத்துருவான கைகள் இறுக்கி வச்சிருக்கானோ இன்னைக்கு கட்ட வைக்கப்பட்டோம். இயேசுவை வீட்டு தலைவராக நடத்துங்க, குடும்பமாக செயல்பட்டோம், எல்லா ஆசீர்வாதமே பெற்றுக்கொண்டோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொல்லுகிறாரே. கர்த்தர் உங்கள் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.